வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள பணத்தையும் நீங்கள் நிறையவே இழந்து விட்டீர்கள். ஆனால் அந்த பணத்தை விட நீங்கள் யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்தீர்களோ அந்த ஒரு நம்பிக்கையையும் மன அமைதியையும் இழந்த தருணங்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். பணத்தை இழந்தால் எப்படியாவது நான் உழைத்து சம்பாதித்து விடுவேன். ஆனால் சில மனிதர்களையும் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கைகளையும் அவர்கள் எனக்கு ஏமாற்றங்களாக திருப்பி கொடுத்து விட்டார்களே என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு புயலானது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடித்து கொண்டே இருந்த தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் நடந்த சில கசப்பான சம்பவங்களால் நீங்கள் பணத்தை விட உங்களுடைய வாழ்வின் மிக முக்கியமான சொத்தான மன அமைதியை முற்றிலும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க இழந்து விட்டீங்க. அந்த ஒரு தருணத்தை இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து பார்த்தாலும் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருக்கும். அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால வெளிவர முடியாது. ஏனென்றால் அந்த கடன் பிரச்சனைகளாலும் அல்லது பண விஷயங்களாலும் மன அமைதி போனதாலையும் சில மனிதர்களின் வார்த்தைகள் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு காயங்களையும் தீராத ஒரு வடுக்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தேவையற்ற குடும்ப சண்டைகள், நீதிமன்ற வழக்குகள் அல்லது உறவுகளின் வஞ்சக புத்தியால் உங்களுடைய நிம்மதியான தூக்கங்கள் பறிப்போன ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இரவில் படுத்தால் தூக்கம் வராமல் நெஞ்சு படபடப்புடன் விடிய விடிய யோசித்து கொண்டே இருந்த அந்த இருண்ட காலங்களும் உங்களுடைய ஆரோக்கியத்தையே அடியோடு சீர்குலைத்து தேவையில்லாத வியாதிகளையும் தேவையில்லாத ஒரு பதட்டத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைத்து விட்டது. அந்த நாட்களை நினைத்தால் இன்றும் உங்களுடைய உடலானது நடுங்கிக் கொண்டே தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத சில செயல்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதுவும் ஏற்பட்டு இருக்கிறதா, நடந்து இருக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். அதை போல் எல்லோருக்கும் கொடுத்து நீங்களே காலியானீர்கள் என்ற ஒரு தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காலங்களும் நாட்களும் கடக்கத்தான் சில மனிதர்களாலும் சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள். கடகம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நீங்கள் வாங்கியதை விட கொடுத்தது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு பணத்தை கொடுத்திருப்பீர்கள், நல்ல ஒரு மனநிலைமையும் கொடுத்திருப்பீங்க, தைரியத்தையும் தேடி கொடுத்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்றால் முதல் நபராக போய் நின்ற ஒரு நபரும் நீங்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் என்று வரும் பொழுது அவர்கள் உங்களுடைய போன்காலையோ அல்லது நேரில் பார்த்தால் கூட இந்தா இப்பொழுது வருகிறேன் அப்பொழுது வருகிறேன் என்று சொல்வார்களே தவிர ஒரு நல்லதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தீராத ஒரு காயங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய உழைப்பை மற்றவங்களுக்காக நீங்க கொடுத்தீங்க, உங்களுடைய பணத்தையும் கொடுத்தீங்க, உங்களுடைய அன்பையும் கொடுத்தீங்க, உங்களுடைய மன நிம்மதியை கூட மற்றவங்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் விட்டு கொடுத்த தருணங்களும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடன் பழகிய நபரால் யாராலையுமே இல்லை என்று கூறவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நபராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமாக இருந்தீங்க. நான் கொடுத்தால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து வந்தீர்கள். இருந்தாலும் ஒரு மனிதன் உதவி செய்தான் என்றால் மீண்டும் அவனுக்கு ஏதேனும் ஒரு கஷ்ட நிலைமை ஏற்படுகிறது என்றால் அவர்கள் செய்ததை விட 2 மடங்கு அதிகமாக செய்வது தான் நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் நீங்கள் சில நபர்களுக்கு செய்தீர்கள் அல்லவா, அவர்கள் உங்களையே மதிக்காமல் போன அந்த தருணங்கள் தான் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருக்கும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து நின்ற போது உங்களுக்காக யாரும் திரும்பி வரவில்லை என்று உணர்ந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். அந்த நொடி உங்களுடைய கண்களில் வந்த கண்ணீர் ஏமாற்றத்தால் மட்டும் கிடையாது, நான் இவ்வளவு செய்தும் என்னை யாரும் நினைக்கவில்லையா என்ற ஒரு வழியால் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க தங்களுடைய அளவுக்கு மீறிய தியாகம் தங்களையே சோர்வடைய செய்ததாக உங்க வாழ்க்கைக்குள்ள உணர்ந்திருப்பீங்க. ஜோதிடத்தில் கடகம் ராசிக்காரங்க பிறரின் உணர்வுகளை தங்களுடைய உணர்வாகவே எடுத்துக்கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய விஷயங்களையும் சொந்த விஷயங்களையும் விட்டு மற்றவர்களுக்காக நாய் போல் அலைந்து இறுதியில் ஏமாற்றப்பட்ட தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தருணங்களும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது
ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில விஷயங்கள் மூலம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை இப்பொழுது உருவாக்கி அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு விஷயங்களை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் உழைப்புகள் இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். அந்த உழைப்பினால் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதும் நல்ல விதமான பழக்கங்களும் நல்ல மனிதர்களும் புதியவர்களும் இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்லது இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதிகரிக்கும். உடனே எல்லாமே நடந்துவிடும் என்ற ஒரு எண்ணங்களை இப்பொழுதே தூக்கி எறிந்து விடுங்கள். அந்த ஒரு எண்ணங்கள் இருப்பதால் மட்டுமே இதுவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே நிச்சயமாக இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட தொடங்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்பட்டு மனதில் புதிய துறை சார்ந்த தேடல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உடைய வாழ்க்கை துணையால் போதுமான அளவுக்கு உதவியும் ஆதரவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க போகுது. அதனையும் இப்பொழுது நீங்கள் பார்த்து நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்குவீங்க. அடுத்ததா பணம் சேமிக்கக்கூடிய பழக்கங்கள் நல்ல ஒரு பலனை இனிமே வரக்கூடிய நாட்கள் தேடி கொடுக்கும். சம்பாதித்ததெல்லாம் கையில் தங்காமல் கரைகிறது என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இனிமே பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய விழிப்புணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த விழிப்புணர்வினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், பணத்தை எங்கு எப்படி செலவிட வேண்டும் என்கிற ஒரு யுக்தியை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வீண் செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் அடியோடு நீங்கள் குறைத்து கொண்டால் பணத்தை சேமிக்கும் பழக்கத்தை உங்களால கையாள முடியும். நீங்கள் வந்தவர்களுக்கு போனவர்கள் என அனைவருக்கும் எடுத்து நீட்டிக்கிடக்கூடிய பணத்தை முதலில் குறைத்து கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு செலவுகளையும் சேமிப்பையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உயர்த்தும், செலவுகளை குறைத்து காட்டும். நீங்கள் செய்யும் இந்த சின்ன சின்ன சேமிப்புகள் மற்றும் வங்கி டெபாசிட்டுகள் அனைத்தும் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத் பாந்தவனாக வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உதவ தொடங்கும். பணப்புழக்கம் தாராளமாக மாறுவதால் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால பாதுகாப்பிற்கான ஒரு பலமான அடித்தளத்தை இந்த சேமிப்பின் மூலம் நீங்கள் நிச்சயமாக உருவாக்குவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அதனை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நிச்சயமாக நடக்க தொடங்கும். கடகம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது தன்னம்பிக்கை உருவாக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். ஆயிலியத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கும். இதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாம் உங்களுடைய பக்கம் திரும்பிவிடும் என்பதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு உங்களுடைய செயல்களை செய்யுங்கள். அது நல்லதை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். புயலானது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடித்து கொண்டே இருந்த தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் நடந்த சில கசப்பான சம்பவங்களால் நீங்கள் பணத்தை விட உங்களுடைய வாழ்வின் மிக முக்கியமான சொத்தான மன அமைதியை முற்றிலும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க இழந்து விட்டீங்க. அந்த ஒரு தருணத்தை இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து பார்த்தாலும் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருக்கும். அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால வெளிவர முடியாது. ஏனென்றால் அந்த கடன் பிரச்சனைகளாலும் அல்லது பண விஷயங்களாலும் மன அமைதி போனதாலையும் சில மனிதர்களின் வார்த்தைகள் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு காயங்களையும் தீராத ஒரு வடுக்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தேவையற்ற குடும்ப சண்டைகள், நீதிமன்ற வழக்குகள் அல்லது உறவுகளின் வஞ்சக புத்தியால் உங்களுடைய நிம்மதியான தூக்கங்கள் பறிப்போன ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும்.
இரவில் படுத்தால் தூக்கம் வராமல் நெஞ்சு படபடப்புடன் விடிய விடிய யோசித்துக் கொண்டே இருந்த அந்த இருண்ட காலங்களும் உங்களுடைய ஆரோக்கியத்தையே அடியோடு சீர்குலைத்து தேவையில்லாத வியாதிகளையும் தேவையில்லாத ஒரு பதட்டத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைத்து விட்டது. அந்த நாட்களை நினைத்தால் இன்றும் உங்களுடைய உடலானது நடுங்கிக் கொண்டே தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத சில செயல்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதுவும் ஏற்பட்டு இருக்கிறதா, நடந்து இருக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். அதே போல் எல்லோருக்கும் கொடுத்து நீங்களே காலியானீர்கள் என்ற ஒரு தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காலங்களும் நாட்களும் கடக்கத்தான் சில மனிதர்களாலும் சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள். கடகம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நீங்கள் வாங்கியதை விட கொடுத்தது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு பணத்தை கொடுத்திருப்பீர்கள், நல்ல ஒரு மனநிலைமையும் கொடுத்திருப்பீங்க, தைரியத்தையும் தேடி கொடுத்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்றால் முதல் நபராக போய் நின்ற ஒரு நபரும் நீங்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டமங்கள் என்று வரும் பொழுது அவர்கள் உங்களுடைய போன்காலையோ அல்லது நேரில் பார்த்தால் கூட இந்தா இப்பொழுது வருகிறேன் அப்பொழுது வருகிறேன் என்று சொல்வார்களே தவிர ஒரு நல்லதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தீராத ஒரு காயங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய உழைப்பை மற்றவங்களுக்காக நீங்க கொடுத்தீங்க, உங்களுடைய பணத்தையும் கொடுத்தீங்க, உங்களுடைய அன்பையும் கொடுத்தீங்க, உங்களுடைய மன நிம்மதியை கூட மற்றவங்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் விட்டு கொடுத்த தருணங்களும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடன் பழகிய நபரால் யாராலையுமே இல்லை என்று கூறவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நபராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமாக இருந்தீங்க. நான் கொடுத்தால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து வந்தீர்கள். இருந்தாலும் ஒரு மனிதன் உதவி செய்தான் என்றால் மீண்டும் அவனுக்கு ஏதேனும் ஒரு கஷ்ட நிலைமை ஏற்படுகிறது என்றால் அவர்கள் செய்ததை விட 2 மடங்கு அதிகமாக செய்வது தான் நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் நீங்கள் சில நபர்களுக்கு செய்தீர்கள் அல்லவா, அவர்கள் உங்களையே மதிக்காமல் போன அந்த தருணங்கள் தான் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருக்கும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து நின்ற போது உங்களுக்காக யாரும் திரும்பி வரவில்லை என்று உணர்ந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். அந்த நொடி உங்களுடைய கண்களில் வந்த கண்ணீர் ஏமாற்றத்தால் மட்டும் கிடையாது, நான் இவ்வளவு செய்தும் என்னை யாரும் நினைக்கவில்லையா என்ற ஒரு வழியால் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க தங்களுடைய அளவுக்கு மீறிய தியாகம் தங்களையே சோர்வடைய செய்ததாக உங்க வாழ்க்கைக்குள்ள உணர்ந்திருப்பீங்க. ஜோதிடத்தில் கடகம் ராசிக்காரங்க பிறரின் உணர்வுகளை தங்களுடைய உணர்வாகவே எடுத்துக்கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நடந்து உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய விஷயங்களையும் சொந்த விஷயங்களையும் விட்டு மற்றவர்களுக்காக நாய் போல் அலைந்து இறுதியில் ஏமாற்றப்பட்ட தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தருணங்களும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில விஷயங்கள் மூலம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை இப்பொழுது உருவாக்கி அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு விஷயங்களை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் உழைப்புகள் இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். அந்த உழைப்பினால் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான பழக்கங்களும் நல்ல மனிதர்களும் புதியவர்களும் இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்லது இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதிகரிக்கும். உடனே எல்லாமே நடந்துவிடும் என்ற ஒரு எண்ணங்களை இப்பொழுதே தூக்கி எறிந்து விடுங்கள். அந்த ஒரு எண்ணங்கள் இருப்பதால் மட்டுமே இதுவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட தொடங்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்பட்டு மனதில் புதிய துறை சார்ந்த தேடல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் போதுமான அளவுக்கு உதவியும் ஆதரவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க போகுது. அதனையும் இப்பொழுது நீங்கள் பார்த்து நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்குவீங்க. அடுத்ததா பணம் சேமிக்கக்கூடிய பழக்கங்கள் நல்ல ஒரு பலனை இனிமே வரக்கூடிய நாட்கள்
நாட்கள்ல தேடி கொடுக்கும். சம்பாதித்ததெல்லாம் கையில் தங்காமல் கரைகிறது என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இனிமே பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய விழிப்புணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த விழிப்புணர்வினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், பணத்தை எங்கு எப்படி செலவிட வேண்டும் என்கிற ஒரு யுக்தியை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வீண் செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் அடியோடு நீங்கள் குறைத்து கொண்டால் பணத்தை சேமிக்கும் பழக்கத்தை உங்களால கையாள முடியும். நீங்கள் வந்தவர்களுக்கு போனவர்கள் என அனைவருக்கும் எடுத்து நீட்டிக்கிடக்கூடிய பணத்தை முதலில் குறைத்து கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு செலவுகளையும் சேமிப்பையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உயர்த்தும், செலவுகளை குறைத்து காட்டும். நீங்கள் செய்யும் இந்த சின்ன சின்ன சேமிப்புகள் மற்றும் வங்கி டெபாசிட்டுகள் அனைத்தும் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத் பாந்தவனாக வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உதவத் தொடங்கும். பணப்புழக்கம்